Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் PicsArtல ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4K குவாலிட்டியில் ஒரு PNG ஃபார்மேட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மேட்டில் வந்து 4Kல குவாலிட்டி கம்மியாகாமல், ஸோ அது பார்த்தாலும் தெரியும், ஸோ குவாலிட்டி சுத்தமாக கம்மியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்மளோட இமேஜ் கட் பண்ணி பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நான் ஓரளவுக்கு சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக ஏற்றிடுங்க. சைஸை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம், ஒரு 44 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜோட டவுன் சைடில் ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் வந்து நம்மளுக்கு பாதி இருந்தால் போதும், ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பாதி இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை லைட்டாக நம்ம பெருசாக்கிக்கலாம். ஓகே, அகைன் எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட சைடில் மட்டும் நான் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸோ எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு லைட்டாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் போதும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் இந்த இமேஜ் லைட்டாக வந்து பெருசாக்கிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பக்காவாக இங்கே இமேஜை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டிச்சிங் இருக்கும், ஸோ ஸ்டிச் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து வார்ப்புன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் சைஸ் வந்து ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். பவர் வந்து ஃபுல்லாக ஏற்றி ஒரு 100க்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இமேஜோட டவுன் சைடு வந்து லைட்டாக இந்த இமேஜ் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வெளியே வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ட்ராப் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், தெரியுதா, ஒரு மாதிரி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து கீழ் நோக்கி இழுத்தா போதும், அதாவது டவுன் சைடில் ஜஸ்ட் அப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டாக வந்து ஒரு ட்ராப் எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஸோ பக்காவாக இந்த எஃபெக்ட் வந்து பண்ணிடலாம். Jarvis, drop my knee. ஓகே, பக்கா வந்து இமேஜோட டவுன் சைடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நார்மல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராப் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் வந்து லைட்டாக வந்து அப்படியே ட்ராப் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்சா எப்படி ஒளிகிட்டே வரும், ஸோ ஒரு மாதிரி ட்ராப்ஸாக வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜ் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், ரீசன்ட்டு, சிம்பிள் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்கும். இதில் சிம்பிள்னு இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா BRL1 கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் தெரியுதா, ஸோ இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபேட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 42 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். அகைன் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்னு இருக்கும், ஆர்டிஸ்டிக் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதோட அமௌண்ட்டை வந்து ஒரு 11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஃபேட் வந்து 0ல் இருக்கட்டும். ஸோ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரெட்சுன்னு இருக்கும், ஸ்டிச்
ஸோ ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணல அதை தான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் வார்ப்புக்கு போயிட்டு இதோட சைஸை வந்து ஒரு 66க்கு வந்து செட் பண்ணிடுறேன். பவர் வந்து ஒரு 35 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இமேஜோட ஹேருக்கு மேலே மட்டும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக வார்ப் பண்ணி விடுறோம். ஸோ ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிஃபோர் த ஹேர். ஸோ தெரியுதா? ஸோ பிஃபோர் வந்து ஒரு மாதிரி ஃபேஸோட ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் வந்து அந்த ஹேரை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பர்சனை விட்டு லைட்டாக வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்புறமா காட்டுறேன். ஓகே, பக்காவாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். இது வந்து பிஃபோர். ஸோ பிஃபோர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நம்புறேன். இது வந்து ஆஃப்டர். ஸோ பிஃபோர் வந்து நார்மலாக வந்து அவங்க பர்சன் கிட்ட வந்து ரொம்ப ஹேர் கிட்ட இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து அந்த ஹேரை வந்து லைட்டாக வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரீ பண்ணி விடும்போது அவங்க இமேஜ் கொஞ்சம் அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும். இது நார்மல் கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாய்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணலாம். நம்ம ஹேரை மட்டும் லைட்டாக வந்து அந்த வார்ப் எஃபெக்ட் யூஸ் பண்ணி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஸ்டைல் வந்து அழகாக வைக்கலாம். ஸோ இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருக்க இமேஜ் கூட ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணி ஸோ இந்த மாதிரி கூட எடுக்க முடியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆர்டிஸ்டிக்கு போயிடுங்க. ஸோ ஆர்டிஸ்டிக்கில் உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பர்சனு, ஃபேஸு, கிளாத்து, ஸ்கை, ஹெட், ஹேர்னு இருக்கும். ஸோ அதை ஹேர் கிளிக் பண்ணுறங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க ஹேருக்கு மேலேயே வந்து பக்காவாக அப்ளை ஆகிடும். ஸோ நான் டிக் பண்ணிடுறேன், இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஹேரை பார்க்கலாம். இது பிஃபோர் த ஹேர் தெரியுதா? ஸோ நார்மலாக இந்த ஹேரு. ஸோ ஆயில் எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் லுக்கு சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்ளை பண்ண சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறங்க. இதில் சிம்பிளை கிளிக் பண்ணுறங்க. இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கடைசியாக வந்து சேச்சுரேஷன் இருக்கும், சேச்சுரேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 49 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆயில் பெயிண்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வீடியோஸ் அது. ஸோ நான் அந்த வீடியோ லிங்க்கை உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆயில் பெயிண்டிங்கை வந்து நான் விதவிதமாக போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. ஓகே, பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு -21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +33 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து ஒரு 100. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்ஸை ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோவை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து ஒரு -7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 50 இருக்கட்டும். ஹார்ட்னஸை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஹார்ட்னஸை மட்டும் ஒரு 84 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ண அந்த இமேஜோட ட்ரெஸ் வந்து ரொம்ப டார்க்காகும். ஸோ நான் பண்ணுறதை பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இமேஜோட ட்ரெஸ் வந்து ரொம்ப டார்க்காகுது. லைட்டு டார்க்கில் இருந்து சும்மா பக்காவான டார்க் கலரில் வந்து வருது. ஸோ நான் பக்காவாக பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஓகே, பக்கம் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட லிப்ஸில் ஸோ உங்களுக்கு எந்த இடம்லாம் வந்து டார்க்காக வந்து தெரியணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தா அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்தந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அது வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த நார்மலாக இருக்க இடத்தையே வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வேணும்னு ஆட் பண்ணிங்க, வேணான்னு ஆட் பண்ணாதீங்க. ஸோ அசிங்கமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ நான் பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரோ, கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிங்க. கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சால் ஒரு சில இமேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு நான் டிக் பண்ணிடுறேன், இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது வந்து பிஃபோர். ஸோ பார்த்தா தெரியுதா பிஃபோர் எந்த மாதிரி இருக்குது, ஆஃப்டர் கொஞ்சம் டார்க்னஸ் ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் இமேஜ் எல்லாம் பக்காவாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பிஃபோர் தி இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். ஸோ சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க.
இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ தெரியுதா லேயர் ஐக்கான்? ஸோ இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எம்டி லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷஸ் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரஷஸ். ஸோ நிறைய ப்ரஷ் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரஷஸ் சைஸஸ் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ப்ரஷஸும் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவரோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரஷ் 1 அதில் செட்டிங்ஸ் கிளியராக புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணலையே? ஓகே. நெக்ஸ்ட் இதோட சைஸை வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அது ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸும் 100ல் இருக்கட்டும். ஓகே. இப்போது இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஸோ இந்த மாதிரி கலர் பிக்கர் வரும். ஸோ இந்த கலர் பிக்கரை கரெக்டாக உங்கள் ஹேருக்கு பக்கத்தில், அதாவது எட்ஜ் ஆஃப் த ஹேர், எப்படி சொல்கிறதுனா ஃபோட்டோட எட்ஜில் ஒரு ஹேர் இருக்கும். ஸோ அந்த ஹேருக்கு மேலே கரெக்டாக வந்து இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கலர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கும். ஜஸ்ட்டு அந்த இமேஜுக்கு மேலே, ஐ மீன் அந்த பர்சன் ஹேருக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது ஒரு ஹேர் எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருங்க நான் இன்னொரு ஹேர் போட்டு காட்டுறேன். ஓகே. அவனோட ஹெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மட்டும் தனியாக வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அன்சூம் பண்ணும்போது அந்த ஹேர் மட்டும் லைட்டாக அவங்க முடியிலேருந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக வரும். ஸோ அப்போ தான் இமேஜ் பார்க்க ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் இருக்கும். ஒரு சில ஹேர்லாம் வந்து அங்கங்கே இருக்கும் போது தான் அந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, பக்கா வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஹேரை மட்டும் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அதோட கலரை வந்து பிக் பண்ணிங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேறு ஹேர் கலரை வந்து உங்கள் ஹேருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சில ஹேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்கள் இமேஜுக்கு எல்லாம் ஒரே கலர் தான், பிளாக் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. ஸோ இவங்களதில் ஒரு சில ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்குது. ஸோ நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த கலரை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, பக்காவாக நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணுறங்க. இங்கே டிஸ்கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிஃபோர். ஸோ பிஃபோர் த இமேஜ் பாருங்கள், இது ஆஃப்டர் த இமேஜ். ஸோ ஹேர் ஆட் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ இது பிஃபோர் நார்மலாக இருக்கிறது. ஸோ ஒரு சில ஹேர்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அன்சூம் பண்ணக்கப்புறம் இமேஜ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது சிம்பிள் ட்ரிக்கு தான் அது. ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணுறங்க. லைட் ரூமில் வந்து பேலன்ஸ் எடிட்டை வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா இப்போது? ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்போசர்னு இருக்கும். எக்ஸ்போசர். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 3 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு ஒரு 3 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து ஒரு +5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஒரு +9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். கடைசியாக பாருங்கள் சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். மிக்ஸ் டூல் ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட பர்சனோட ட்ரெஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெஸ் கலரே வந்து ரெட் கலர். ஸோ நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் வந்து இந்த இமேஜுக்கு வந்து சூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, வேறு பர்சன் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களோட ட்ரெஸ் கலர் வேறு அப்படின்னா அவங்க என்ன ட்ரெஸ் கலர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8-9 கலர்கிட்ட இருக்கும். ஸோ இதில் அந்த கலர் எதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த கலரை மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதில் சேச்சுரேஷன் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் டச் பண்ணாதீங்க. ஸோ மற்றதெல்லாம் டச் பண்ணால் இமேஜ் நல்லா இருக்காது. ஸோ சேச்சுரேஷனை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஸோ ரெட்டு வந்து உங்களோட ட்ரெஸ் கலர் பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும்.
இருக்கும். ஸோ அதை நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு கிளிக் பண்ணுறேன். ஆரஞ்சு வந்து ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமன் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நான் அது எதுவும் டச் பண்ண போகிறதில்ல. என்னோட 2 கலருமே வந்து முடிஞ்சிச்சு. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர், ரெட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் கலர். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெஸ் கலர் வேறையாக இருந்தால் வேறு கலர் சூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு இருக்கும், டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போதும். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 67 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக்னு இருக்கும். பைனாகுலர் போட்ட மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் த கலர் கரெக்ஷன், இது ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன். ஸோ பிஃபோர் த கலர் கரெக்ஷன் வந்து நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். இது பிஃபோர். ஸோ கொஞ்சம் கலர் கரெக்ஷன் கம்மியாக இருந்ததுனால இமேஜ் பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ரொம்ப சிம்பிளான அண்ட் வேறு லெவலான ஒரு சிம்பிளான ஆயில் பெயிண்டிங் இமேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு 10K லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டீங்க நம்புறேன். அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன சர்ப்ரைஸ்னால் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பாதி வரைக்கும் பார்த்தவங்க வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது எண்டிங் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இந்த சர்ப்ரைஸ். பாதி வரைக்கும் பார்த்தவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நார்மல் பேக்ரவுண்ட், நார்மல் இமேஜ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ கடைசியாக இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க அண்ட் எண்டிங் வரைக்கும் பார்க்குறவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கடைசியாக, அதாவது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டெவில் SD பர்சனல்னு இருக்கும். ஸோ ஸ்ரீ டெவில் SD பர்சனல். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதை விட ஒரு 5 பேக்ரவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் அண்ட் ஒரு ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். என்ன ப்ரீசெட்டுனா இந்த ப்ரீசெட்டு தான் அது. ஸோ இந்த கலர் கரெக்ஷன் ப்ரீசெட்டை வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். அதை வீடியோ கடைசியாக பார்க்குறேன் உங்களுக்கு மட்டும் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க, டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் SD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் வீடியோ கடைசியாக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியணும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் SD அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.